வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்னைக்கு கலகலகலன்னு பேசி கலக்கலா சமைக்கிறதுக்காக நம்மளுடைய கீர்த்தனா பிரேம்குமார் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி கலக்கலா சமைக்கிறீங்களோ அதே மாதிரி நல்லா பேசுறீங்க அப்படின்ட்டு என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க. சோ அதனால நீங்க அதை தொடர்ந்து செய்யணும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட வந்திருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மெயின் டிஷ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ நம்ம பைனாப்பிள் ஜிஞ்சர் ஜூஸ் பண்ணிட்டு அது குடிச்சிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஃப்ரைட் ரைஸும் ஆரம்பிக்க போறோம். பேபி கார்ன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஒரு ப்ராப்பர் அம்மா மாதிரி பேசுறீங்க. முதல்ல ஜூஸ் குடிங்க, குடிச்சா நல்ல பசி வரும். பசி வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு மெயின் ஃபுட் நான் தர சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய அந்த பேச்சுல கொஞ்சம் அன்பான மிரட்டல்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டே அவனை பிச்சு விடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்தோடனே அது என்ன சூப்பா இல்ல ஜூஸா? ஜூஸ் தான். சூப் கிடையாது. சரி, இந்த பைனாப்பிள் ஜூஸ் இது செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத நம்ம தனியா பார்க்கணுமா? இல்ல தேவையில்லை, அங்க ஆல்ரெடி இருக்கு, நீங்க வச்சிருக்கீங்க ஆல்ரெடி. சோ அதே நம்மளுக்கு இருந்தாலும் நம்ம ஒரு முறை பாத்துருவோம். நமக்கு தான் டவுட் வருமே, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறதுக்குனே நமக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த பைனாப்பிள் ஜூஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத இப்ப பாத்துருங்க. பைனாப்பிள், இஞ்சி, எலுமிச்சை. ஸோ எப்பவுமே சாப்பிட்றதுக்கு முன்னே கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தண்ணி வேணாம், அதுக்கு மேல ஒரு படி போய் நான் உங்களுக்கு ஜூஸே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த பைனாப்பிள் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பைனாப்பிள் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கிறீங்க. நம்ம அரைக்கிறத டைரக்டா அவ்வளோ பெரிய பெரிய பீசஸ் போட முடியாது. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஜிஞ்சர் எப்பயுமே ஒரு காரத்தோடைய ஃப்ளேவர் கொடுக்கும். ஆமா. இப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி இது ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ன்றது ஏன் நம்ம சொன்னோம்னாக்கா இந்த ஜிஞ்சரும் இதோட ஆட் ஆகிறதுனால தான் மெயினா. அண்ட் இன்னொன்னு இந்த சம்மருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் இது. பைனாப்பிள் தானே ரொம்ப ஸ்பெஷல் இந்த சம்மருக்கு. ஸோ இதை பைனாப்பிள் இந்த மாதிரி கியூப்ஸை கட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சரை ஒரு 2 inch அளவு ஜிஞ்சர், ஒரு 3 பெரிய பீசஸோட பைனாப்பிளை நான் இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 2 inches அளவுக்கு ஜிஞ்சர் நம்ம கட் பண்ணிக்கிட்டா போதும். சரி. கூட கொஞ்சம் லெமன். ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏற்றணும் அப்படின்னாக்கா நம்ம 2 ஸ்பூனும் லெமன் அதில் விட போறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம போலாமா? இதுக்கும் நான் எந்த ஸ்வீட்டும் ஆட் பண்ணல, ஏன்னா இது ஆல்ரெடி நல்ல பழமா இருக்கிற பைனாப்பிள். நீங்க எப்பவுமே செஞ்சீங்கனாலே இந்த ஒயிட் சுகர் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படினு பாப்பீங்க. சோ இன்னைக்கும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். அப்படியே யாருக்காவது ஸ்வீட் வேணும், இன்னும் அடிஷனலா ஸ்வீட் வேணும் அப்படின்றவங்க தேன், ஹனி யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட. ஓகே. சோ சீசனுக்கு ஏத்த ஜூஸ் குடுக்குறீங்க. எஸ். சோ ஜிஞ்சர் ஆட் பண்றேன். லெமன் தேவையான அளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். சீட்ஸ் விழுந்துடக்கூடாது. ஸோ 2 ஸ்பூனு எனக்கு தெரியும், நான் மெஷர் ஓகே பண்ணலை, நான் ஸ்பூனில் எடுக்கல, நான் அப்படியே டைரெக்டாகவே நான் விட்டுறேன். கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பீட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. போதும். சோ இப்போ வடிகட்டியாச்சு. நம்மளுக்கு ஜூஸ் தயாரா இருக்கு. எங்க வீட்ல ரொம்ப சில்லுன்னு குடிக்க மாட்டாங்க. ஓகே. சோ அதனால நல்ல கூலா வேணும்ன்றவங்களுக்கு 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம் இதுலயே நம்ம. பட் ஐஸ் கியூப்ஸ் நல்லது இல்லதான், நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும்னா இப்படியே எடுத்துக்கலாம். இதுல வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டேஸ்டியாக எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும். அப்பியரன்ஸ் நிறைய பேர் விரும்புவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஏன்னா அதுவும் பசியை தூண்டுற விஷயம் தான். ஆமாம். பைனாப்பிள் ஜூஸ் செய்முறை. மிக்ஸி ஜாரில் நறுக்கிய பைனாப்பிள் இஞ்சியுடன் எலுமிச்சை சாறு சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து அதனை வடிகட்டி பரிமாறினால் சுவையான பைனாப்பிள் ஜூஸ் தயார். ஸோ இவ்வளோ அழகாக ஒரு பைனாப்பிள் அப்புறம் அந்த ஜிஞ்சர் வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ஜூஸ் குடிச்ச உடனே பசி வந்துடும் நினைக்கிறோம். ஸோ அந்த பசி கபன்னு பசி வரும்பொழுது ஒரு நல்ல மீல் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ என்ன கொடுக்கலாம்? போலாமா நம்ம பேபி கார்ன் ஃப்ரைட் ரைஸ்க்கு? ஓ
ஸ்பீடா போயிடலாம். பேபிகார்ன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை அப்படின்றத இப்ப பாத்துடலாம். வடித்த சாதம், குடைமிளகாய், மிளகுத்தூள், பேபிகார்ன், இஞ்சி, பூண்டு, எண்ணெய், சோயா சாஸ், வெங்காயத்தாள், ஆயில். 5 டீஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுருக்கேன் நான் இங்க. எவ்வளவுங்க? 5. ஓகே. இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ரைஸ் எடுத்திருக்கோம். 1 பவுல் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கோம். அந்த 1 பவுல் அரிசி அப்படியே ரா ரைஸ் எடுப்போம் இல்லையா, அந்த ரைஸ் அளவுக்கு தான் எல்லா இன்கிரீடியன்ஸையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ரைஸ் வந்துட்டு என்னன்னா ஒரு 30 மினிட்ஸ் நம்ம சோக் பண்ணிடணும். முதல்ல சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணணும். பாயில் பண்றச்ச வந்துட்டு எப்படி இருக்கணும்னா நல்லா எடுக்கும் போது நம்மளுக்கு உதிரியா வரணும், பொலப்பொலன்ட்டு. ஸோ இது வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, பாயில் பண்ணும்போது கூட ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுட்டு, நான் இந்த ஃப்ளேவர் வந்துட்டு ஸ்பைசஸோட ஃப்ளேவர் வந்துட்டு இதுலயே ரைஸ்லயே வந்துடணும், நம்ம தனியா ஆட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஸ்பைசஸோட ஃப்ளேவர் ரைஸ்லயே வரதுக்காக அது பாயில் ஆகும் போதே வந்துட்டு ஸ்பைசஸ் நான் அதுலயே சேர்த்துட்டேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் அடிஷனலான ஸ்பைசஸ் எல்லாம் கூட விரும்புவாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து பட்டை அண்ட் கிராம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி லைட்டா நம்ம வந்துட்டு அந்த பச்சை தண்ணியை வந்து ஊற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ரொம்ப நம்மளுக்கு உதிரியா வரும் ரைஸ். சரிங்களா? ஸோ இதை நான் பாயில் பண்ணி முதல்ல எடுத்து வச்சிடுறேன். சரி. ஸோ இப்போ நம்மளுக்கு எண்ணெய் வந்துட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் நம்ம 5 டீஸ்பூன்ஸ் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்துட்டு கார்லிக், இஞ்சி, பூண்டு நறுக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கசந்துரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் பொடியா நம்ம நறுக்கி வச்சிருக்கலாம். ஸோ இது டோஸ்ட் ஆகும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கையளவு ஆனியன் இருந்தால் போதும் நம்மளுக்கு, அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே. ஏன் திடீர்னு ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஃப்ரைட் ரைஸ் ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பசங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்குது ஃப்ரைட் ரைஸ்னாக்கா. ஸோ பேபி கார்னை வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு ஃப்ரை பண்ணி தான் கொடுப்பாங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரி பேபி கார்ன் எல்லாம் இப்ப ரோஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்களே. ஸோ இன்ஸ்டெட் நான் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணா திருப்பி அகைன் ஆயில் தான் அதுல ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அகைன் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்க்காக தான் வந்துட்டு இந்த பேபி கார்னை இன்னொரு மெத்தட்ல நீங்க கொடுக்குறீங்க. சூப்பர். சோ இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே. ஃப்ரை ஆனோனே வந்துட்டு பேபி கார்ன் ஆட் பண்றேன். ஓ, பேபி கார்ன் ஆட் பண்ணீங்களா? பேபி கார்ன் வந்துட்டு பார்த்தேன்னாக்கா நான் வந்துட்டு ஒரு 12 பீசஸ் கிட்ட எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன் பேபி கார்ன். ஏன்னா 1 பவுல் ஏன்னா நிறைய போட்டாலும் வந்துட்டு ரைஸை விட பேபி கார்ன் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க உங்களோட ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல வந்துட்டு 12 பீசஸ் போட்டிருக்கேன் பேபி கார்னை. ஸோ இதை வந்துட்டு இப்போ ஃப்ரை பண்றதுக்கு போட்டுக்கலாம். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல தான் நம்ம குக் பண்ணணும். ஸோ இப்போ இது கூடவே நான் வந்துட்டு கேப்சிகம் ஆட் பண்ண போறேன். ஸோ இது வந்துட்டு கலர்ஸ்க்காக தான். ஏற்கனவே பேபி கார்ன் ஒயிட் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கிரீன் கலர் கிரீன் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சேர்க்கிறோம். ஸோ இந்த பேபி கார்ன் வந்து வெந்துட்டே இருக்கு. அந்த வாசனை வர ஆரம்பிக்க எனக்கும் பசி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த ஜூஸை நான் கையில் எடுத்து ஜிஞ்சர் போட்டு அது அப்படி தொண்டையில இறங்கும்போது கப்ப அப்படி இறங்கி பசியை தூண்டி கொண்டு வந்துடும் நான் நினைக்கிறேன். பைனாப்பிள் ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கிட்டே இருக்கு. அப்படியே பசி வரதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஆமா. சோ இப்போ கேப்சிகம் கிரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிட்டேன். ரெட். ஓ, இது கேப்சிகமா? கொஞ்சம் சில்லி வந்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு 2 பீசஸ். ஓகே. ஓகேங்களா? நிறைய வேண்டாம். ஏன்னா வந்துட்டு காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா சாப்பிட முடியாது. கீரி போடலாமா? கீரியும் போடலாம். நம்ம கீரியும் போடலாம். ஏன்னா அப்பதான் அடையாளம் தெரியும். அதுக்காக கேக்குறேன் நானு. இல்ல இப்ப பெரியவங்க சாப்பிடறதுக்குனாக்கா நம்மளுக்கு கீரி எல்லாம் போட வேண்டாம். சின்ன பசங்களுக்குனாக்கா நம்ம கீரி போட்டுட்டு நம்ம அதை எடுத்துடலாம். இந்த ஃபிளேவர் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் அது வேணும்னாக்கா. ஸோ இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்
ரெடியா வச்சுக்கலாம். ஸ்ப்ரிங் ரைஸ் ஆனியன்ஸ் போட்டுட்டு நம்ம கிளறதுக்கு முன்ன ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இது எதுக்கு? இது ஜஸ்ட் அகைன் ஃப்ளேவர் தான் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா காமிக்கும். ஓகே, நீங்க அதை சாப்பிடும்போது அந்த ஆனியனோட லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நிறைய நம்மளுக்கு வாயில மாட்டுறச்சு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது வேண்டாம் அப்படினா அவாய்ட் பண்ணிக்கலாமா? அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கும். இது டேஸ்ட்க்கு வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதனால தான் அவங்க வந்து இதுல ஆட் பண்றாங்க. சோ இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரெடியா இருக்கு. ரைஸ் இதுல என்னன்னா சால்ட் நான் முன்னாடியே ஆட் பண்ணல. சோ ரைஸ் ஆட் பண்ணிட்டு தான் வந்துட்டு சால்ட் பெப்பர் எல்லாமே நான் ஆட் பண்ண போறேன். சால்ட் தேவையான அளவு, பெப்பர் வந்துட்டு அகைன் தேவையான அளவு. லுக்குக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் காரமாவும் இருக்கும் நமக்கு. சோயா சாஸ் வந்துட்டு ஒரே ஒரு மூடி ஊத்தினா போதும், நிறைய ஊற்றக்கூடாது சோயா சாஸ். ஸோ ஒரே ஒரு மூடி, இந்த மூடி அளவே ஊத்துறேன் நான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பசி உங்களுக்கு இப்ப எடுத்துட்டு இருக்கோமே, ஆல்ரெடி உள்ள இருக்கு. நம்ம வெளியில காட்டிக்காம அப்படியே சிரிச்ச மாதிரி நம்ம நின்னுறது. ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரா இருக்கு இந்த ஸ்மெல். சோ இத வந்து ஒரு பியூர் வெஜ் அந்த மோட்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுலயே கொஞ்சம் நான்வெஜ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டா சிக்கன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குக்டு சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு கியூப்ஸா கட் பண்ணிக்கிட்டு குக் பண்ணிட்டு ஒரு விசில் வச்ச சிக்கனை எடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்க கியூப்ஸா கட் பண்ணி அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதோட லீவ்ஸ் வந்துட்டு ஆட் பண்றேன். கண்ணிலே பேசுறீங்கப்பா, எப்படிப்பா அது? எனக்கு டான்ஸ்லாம் தெரியுமா? டான்ஸ்ல நீங்க? சும்மா அப்படியே ஆடுவேன். ப்ரொஃபஷனலா எதுவும் கத்துக்கல நானு. சமைக்கும் போதே ஆடிட்டே சமைக்கிறது? சமையல் எல்லாம் ஆடிட்டு சமைக்க முடியாது. சமையல் ஆடிடும். ஆமாமா, ஐயோ ஆமா. பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்குங்களா? செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு டேஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஓகே, இது கிரீன் சில்லி சாஸ். கிரீன் சில்லி சாஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அகைன் இதுவும் காரத்துக்கு தான். ஓகே, சோ காரத்துக்கு வேணும், காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படினாக்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க கொடுத்த பைனாப்பிளே ரொம்ப நல்லா இருந்ததனால அந்த காரமே வந்து சிறந்த காரமா இருக்கறதால அந்த கிரீன் சில்லியை வந்து நம்ம மண்ணித்து இங்க வெச்சிருவோம். சோ இத நீங்க வேணும்னாக்க நீங்க தட்ல தனியா சாஸா வந்துட்டு கெச்சப்லாம் வச்சு சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இத கொஞ்சம் வெச்சிட்டு இப்ப பிளேட் பண்ணிடலாமா? இப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டேன் நானு. கலர்ஃபுல்லா இருக்கு, நல்ல ஸ்மெல் இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் வந்து அள்ளிடுச்சு. ஸோ டேஸ்ட் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பேலன்ஸ் இருக்கு. ஸோ அதை இன்னும் வேற அவங்க அழகுபடுத்திட்டு இருக்காங்க. என்ன முடியுமோ பண்ணுங்க. வேற ஏதாவது வேணுமா? நான் ஹெல்ப் பண்ணுவா? இல்ல போதும், இது வரைக்கும் போதும். சூப்பருங்க. இந்த பேபி கார்ன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இங்க ரெடியா இருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதனுடைய ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க. பேபி கார்ன் ஃப்ரைட் ரைஸ் செய்முறை. கொஞ்சம் அப்படியே நாங்க மாத்திட்டோம். நீங்க அப்படியே டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க இந்த டிஷ்ஷை கண்டிப்பா வீட்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்காக அடுத்த செக்மெண்ட்ல நம்மளுடைய செஃப் முகேஷ் அவர்கள் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம்.
வணக்கம் நேயர்களே, இந்த செக்மெண்ட்காக காத்துட்டு இருக்க உங்க எல்லோரையுமே ரொம்பவும் சூப்பரா அழகா வெல்கம் பண்றதுக்காக நம்மளுடைய செஃப் முகேஷ் அவர்கள் காத்துட்டு இருக்காரு. செஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இங்க இருக்க போறோம், பட் இங்க இருந்து ஒரு நாட்டுக்கு கிளம்ப போறோம். கண்டிப்பா. ஏன்னா அது என்ன டிஷ் அப்படின்றத அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. எந்த நாட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போறீங்க நீங்க? தாய்லாந்து. பாருங்கப்பா, தாய்லாந்து போகணும்னு பல பேர் ஆசைப்படுவீங்க. ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு மூலமா இப்ப போறோம். தாய்லாந்து சம்பந்தமா என்ன ஒரு டிஷ் நம்ம பண்ண போறோம்? நூடுல் பண்ண போறோம். தாய்லாந்து நூடுல். தாய்லாந்துல பேட் நூடுல் அப்படிம்பாங்க. பேட் நூடுல். ஓ, நூடுல்ஸ்லயே நிறைய வகைகள் இருக்கு. இதுல தாய்லாந்துல பண்ணக்கூடிய அந்த பேட் நூடுல்ஸ் செய்ய போறோம். இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்ப பாத்துடலாம். கடலை எண்ணெய், வேர்க்கடலை, கேரட், குடைமிளகாய், வெள்ளை மிளகு, ஹாட் கார்லிக் சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், உப்பு, பிரவுன் சுகர், நூடுல்ஸ். சூடானதுக்கு அப்புறமா ஓகே, இந்த நூடுல் நம்ம எப்படி தயார் பண்ணிக்கணும் அதை பத்தி சொல்லிடுங்க. இது நமக்கு வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா சால்ட், 2 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டு ஓகே நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணணும். ஆயில் சேர்த்துடலாம். கடலை எண்ணெயே ஒரு தனி விதமான ஸ்மெல் கொடுக்கும் இல்லையா நமக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ பீனட் வச்சுக்கோ, பீனட் போட்டுடலாம். ஓகே, அல்ல வேர்க்கடலையா? வேர்க்கடலை. ஆமா. தாய்லாந்துல செய்யக்கூடிய இந்த நூடுல்ஸ்ல வேர்க்கடலை பயன்படுத்துறாங்க. நம்ம வந்து இந்த கடலை உருண்டை அப்படிதான் சாப்பிட்டுருப்போம். ஸோ கட் பண்ணி வச்சு கேரட், கேப்சிகம், ஓகே, அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் மூணுமே இப்படி அழகா இப்படி நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, இது ஜூலியன் சொல்லுவாங்க, ஜூலியன் கட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜூலியன் கட்டிங் கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. சரி. இது ஓவர் குக் ஆக வேணாம், லைட்டாக ஒரு சாஃப்ட் குக் ஆனால் போதும். ஸோ லைட்டா குக் ஆனா போதும் இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ கொஞ்சம் பெப்பர் போட்டுடலாம். இது ஒயிட் பெப்பர் போடுறோட தான், கொஞ்சமா ஒரு ஒயிட் பெப்பர் போட்டிருக்கீங்க. அப்புறமா வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணி அதை அதுல அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இல்ல அப்படியே அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டா. ஃபர்ஸ்ட் எது வேணும்? இது வந்து ஹாட் கார்லிக் சாஸ். ஹாட் கார்லிக் சாஸ். ஓகே, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோ இந்த சாஸ் வகைகள் எல்லாம் நமக்கு எளிமையா கிடைக்கும் இல்லையா ஷாப்ஸ்ல? எல்லா கடையில கிடைக்கும். கார்லிக் சாஸ் போட்டு அப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ். சோயா சாஸ் அதிகமா யூஸ் பண்ண வேணாம், லைட்டா. டொமேட்டோ சாஸ். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் செஃப்? உப்பு ஆட் பண்ணி சால்ட் தேவையான சால்ட் போட்டாச்சு. ஓகே, ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ணும்போதே நம்ம அதில் சால்ட் போட்டு பாயில் பண்ணிட்டோம். ஓகே, ஓ இந்த நூடுல்ஸ்லேயே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நூடுல்ஸ்க்கு நமக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படுமா இல்லை இப்படியே சாப்பிட்றலாமா? இது அப்படியே சாப்பிட்றலாம். இது வந்து நம்ம வந்து நான்வெஜ்ஜாக கூட பண்ணலாம். ஓ, ப்ரான் போடலாம், சிக்கன் போடலாம். ஸோ தனியாக வேக வச்சு எடுத்து அதையும் நம்ம இதில் வந்து இல்லை இதுலேயே நம்ம டேரெக்டாக போட்டு குக் பண்ணிக்கலாம். ஓகே, சாஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரௌன் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர். ஆமாம். இப்போ இந்த ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னா? இல்லை, இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மெயினாக ப்ரௌன் சுகர் தான் வேணும். ப்ரௌன் சுகர் இல்லாமல் இந்த டிஷ் செய்யவே முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ தாய்லாந்து சிக்னேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த ப்ரௌன் சுகரு. ஸோ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அளவு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் செஃப்? இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அந்த நூடுல் ஆட் பண்ணிடலாம். கடலைக்கும் அது கொதிக்கிறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நூடுல் ஆட் பண்ணிடலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அந்த டிஷ் நம்ம பண்ணோன்னா
தாய்லாந்துல போனா கண்டிப்பா இது சாப்பிடாம யாருமே வரமாட்டாங்க. ஆமா, இது அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். எங்க போனாலும் கிடைக்கும். தாய்லாந்து நீங்க எந்த ஏரியால போனாலும் இதுதான். ஓகே, அந்த தாய்லாந்து டிஷ் இப்போ உங்க வீட்லயே கிடைக்க போகுது. நீங்க வீட்லயே செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நூடுல்ஸை எப்படி குக் பண்ணணும் அப்படின்ற அந்த மெத்தடையும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மெத்தட்ல குக் பண்ணீங்கன்னா தான் நல்லா குக் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த தாய்லாந்து பேட் நூடுல்ஸ் இப்போ ரெடியா இருக்கு. இதை பவுல்ல சர்வ் பண்ணிடலாமா? ஓகே, தாய்லாந்து பேட் நூடுல்ஸ் இங்கே ரெடியாக இருக்குது. நூடுல்ஸ் செய்கிறது அப்படின்றது எவ்வளோ ஒரு கலையோ அதே மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் வந்து செஃப் கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இந்த நூடுல்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க.